Assembly of Faith Mission Church presents விடுதலையின் நேரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அல்லேலூயா ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களிடத்தில் பேச போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆமென் உங்களிடத்தில் பேசும்படியாய், உங்களிடத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய், இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காரியத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த காரியத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக ஆமென் கர்த்தர் இன்றைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே என் வாழ்க்கைக்கு நான் செய்ய போவேன் என்று? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 6:12. அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். உங்களுக்கு நான் எதிரி யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பஸ் சொல்லுங்க, எதிரி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கை கொடுக்கும் போதே தெரியுது, ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறீங்க. அல்லேலூயா. நல்ல கரைகளை குலுக்கி சொல்லுங்க, எதிரி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சோ வசனம் சொல்லுது ஆமென். என்ன சொல்றது? எபேசியர் 6:12 சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு என்ன இருக்குங்க? போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் வியாதியோடு இருக்கீங்க? எத்தனை பேர் பிரச்சனையோடு இருக்கீங்க? எத்தனை பேர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்னு தெரியல. அத்தனை பேர்த்துக்கும் ஆமென் ஒரு ஜெயம் இன்னைக்கு சொல்ற வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து உங்களுக்கு பின்பதாக வரப்போகிறது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. எப்படி ஜெயிக்கணும்? வசனத்தை வச்சு எப்படி ஜெயிக்கணும்? அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாதுங்க, ஒரு நாள் ஒளிந்து போவது கிடையாது. அல்லேலூயா. வானம் பாருங்க, நீங்க பிறந்தது இருக்கு, நீங்க பிறந்து வந்து வானம் இருக்கு. யாருக்காவது நீங்க பிறக்கும்போது வானம் இல்லாம இருந்ததுங்களா? நான் பிறக்கும் போது வானமே இல்லைங்க, எல்லாம் அப்படியே இதா தெரிஞ்சது, எல்லாம் கருப்பா தெரிஞ்சது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பிறக்கும் போது வானம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசாயிருக்கும். நாம இப்ப வானம் இருக்கா இல்லையா? இருக்கு. நாளைக்கு உங்க பிள்ளை வானத்தை பார்ப்போம்னா பார்க்க மாட்டாங்களா? அவனுடைய பிள்ளை வானத்தை பார்ப்போம்னா பார்க்க மாட்டானா? அவனுடைய பிள்ளை வானத்தை பார்ப்போம்னா பார்க்க மாட்டாங்களா? அல்லேலூயா. இப்படி கேட்டுட்டே போனா நீங்க நேரம் ஃபுல்லா நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா வானம் என்ன செய்யலீங்க, மாறல, கலர் மாறல. அல்லேலூயா. ஆமென். தேவன் படைத்த படைப்புக்கே அவ்வளவுனா ஆமென் அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு மகிமுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அது ஒரு நாளும் கீழே போவது கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை ஆமென் ஜெயிக்காமல் ஒரு நாளும் கீழே போவது கிடையாது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன கிடையாதுங்க? போராட்டம் இல்ல. வேற என்ன இருக்கு? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த கால லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த போராட்டத்தை சபை இன்னைக்கு ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு பின்பதா இருக்கின்ற ஒவ்வொரு தோல்விகள் தான் ஆமென். இந்த இடத்துல நம்ம ஜெயிக்காததான் ஒண்ணு பலவீனமா மாறுது, ஒண்ணு கடன் பிரச்சனையா மாறுது. ஆமென். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொந்தரவு நமக்கு மாறுறது. ஏன் மாறுது, ஏன் பிரச்சனையா இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கறதுதான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஆமென். தேவனுக்குள் நாம் பலப்படும் பொழுது அல்லேலூயா நாம் பலவீனப்படுத்துகிற இந்த சக்தி இந்த பூமியில கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்த சொல்லுங்க, தேவனுக்குள் நீ பலப்படும் பொழுது நீ பலவீனப்படுத்துகிற சக்தி இந்த பூமியில கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நீங்க எதுல பலப்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. அதிகாரங்களையும்
குதித்து கொண்டே வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்கிறார். ஆமென். சொல்லுங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். சொல்லுங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என் இயேசு எனக்காக ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு எனக்காக ஜெயித்தார். என் இயேசு எனக்காக ஜெயித்தார். என் இயேசு எனக்காக ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபாவே. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆமென், நீங்க இயேசுவை நம்பி வந்துட்டீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ லைஃப். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பாக்குறீங்க, டக்குனு தலை வாழ்வு என்னப்பா சொல்ற. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஒரு சில நேரங்கள்ல சொல்லுவாங்க என்கிட்ட, ஆமென், ஆண்டுக்குள்ள வர்றதுலாம் வந்துட்டு ஈஸி கிடையாது. ஆண்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும், நிறைய பாடுகள் வரும், நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வரும், வியாதிகளோட வரும் அப்படின்லாம் என்கிட்ட ஒரு சில பேர் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதே எனக்குள்ளாக அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். எப்படி அது வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது எப்படி இந்த பிரச்சனை வரும், இந்த போராட்டம் வரும்? அல்லேலூயா. ஆமென். அப்பதான் கர்த்தர் பேசுறாரு பாருங்க, இந்த கொலோசியர் 14:15 ஆமென், ஆண்டு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆமென் இப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டங்கள் ஏன் வருதுன்னா இந்த வசனத்தை நம்பாம இருக்கிறங்காட்டிக்கு. அல்லேலூயா. ஆமென். அவர் ஜெயிச்சுட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சுட்டாரு. சொல்லுங்க, என் இயேசு எனக்காக ஜெயிச்சார். அல்லேலூயா. 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 இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஆமென். இந்த சிலுவையில இயேசு ஆமென் அடிக்கப்படும் பொழுது ஆமென் அவர் காரியம் நடக்குது. அல்லேலூயா. ஆமென். நீ எங்கெல்லாம் தோத்து போய்கிட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்ப என்னன்னா நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில சரி ரைட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஜெயிச்சுட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு, அப்புறமேட்டுக்கு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, அப்புறமேட்டுக்கு ஏன் இந்த வியாதி அப்படின்னு நான் விளக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல நீங்க நிக்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க செய்யணும், நீங்க நிக்கணும். அல்லேலூயா. அது எப்படி சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கிறாரு. எங்க நடக்கிறாருங்க? கடல் மீது நடக்கிறார். இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்த உடனே ஆமென், யாரு ஆண்டவர் நானும் வரேன், கடல் மேல நானும் நிக்கணும், எனக்கும் ஆசையா இருக்கு, யாரு கேட்டா? பேதுரு கேட்டார். பேதுரு கேட்ட உடனே ஆமென் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீ நடந்து வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் கடல் மேல முதல் முறையாக கால் வைக்கிறான். ஆமென். கடல் தண்ணி டைல்ஸ் மாதிரி இருக்கு, காரம் மாதிரி. அல்லேலூயா. ஆமென். அவனால ஸ்டேபிளா நிக்க முடியல, உள்ள போக முடியல. அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, அவன் கால் வச்சது தண்ணி மேல கிடையாது, அவன் சொன்ன வார்த்தை, இங்க வா அப்படின்னு சொன்ன வார்த்தை மீது கால் வைக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இப்போ சபை முடிஞ்ச உடனே நீங்க எது மேல கால் வைக்கணும்னா அவருடைய தழும்புகாரன் குணமானேன் அப்படிங்கிற வார்த்தைகள் கால் வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். சபை முடிஞ்ச உடனே எது மேல கால் வைக்கணுமா? எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படிங்கிறது நீங்க கால் வைக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போமே. கால் வைக்கிறது ஈஸி. சொல்லுங்க பாப்பா, பக்கத்து பசங்க, கால் வைக்கிறது ஈஸி. கால் வைக்கிறது ஈஸி. அல்லேலூயா. ஆமென். என்னதான் இருந்தாலும் என்ன செஞ்சிடறாங்க? உள்ள இறங்கி பாத்துருவோம். கஷ்டமோ நஷ்டமோ என்ன செஞ்சிடறோம்? உள்ள போயிடுறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு தடவை எங்க காலேஜ்ல வந்துட்டு எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போயிருந்தாங்க. வண்டர்லா, கொச்சின் வண்டர்லா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த ரொம்ப ஹைட் பாத்துக்கோங்க, அது பேரு மறந்துடுச்சு. அது மேல போயிட்டு ஸ்பீடா கீழே வந்துட்டு, ஸ்பீடா மேல போயிட்டு ஸ்பீடா கீழே வரும். இந்த மாதிரி 4 தடவை பண்ணும். அல்லேலூயா. ஆமென். இதுல உட்கார ரொம்ப ஈஸி. ஏறி போய் உட்கார்ந்தாச்சு. அல்லேலூயா. உட்காருங்க, எல்லாம் ஈஸி. ஆமென். உட்காரும் போது ஒரு சத்தமும் இருக்காது. உட்காரும் போது என்ன இருக்காதுங்க? ஓகே உட்காரோம், ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு ஸ்பீடா கீழே இறங்க பாருங்க. அப்ப என்ன வருங்க? என்ன வரும்? பயம் வரும். அப்புறம் சத்தம் வரும். அப்புறம் இந்த தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சர்ச்சில் உட்காரும் போது அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எங்க தாத்தா கூப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. 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 அப்ப என்ன பண்றது? மேல போகுது, கீழே வருது, மேல போகுது, கீழே வருது. அல்லேலூயா. ஆமென். உட்கார வரைக்கும் எந்த மொமெண்ட்டும் சேஞ்ச் ஆக போது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஒன்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அல்லேலூயா. ஆமென் உங்களுக்குள்ளாக எவ்வளவு ஆழமா நீ கர்த்தரை நம்புறீங்க அப்படிங்கிறது தெரியப்படும். அல்லேலூயா. ஆமென். பேதுரு கடல் மேல நடந்தது பெரிய விஷயம் கிடையாது. திரும்ப அங்க என்ன வருதுங்க? ஒரு பலத்த காற்று வீசுது. திரும்ப ஒரு புயல் காற்று வீசுது. யார் இருக்கும்போது? ஏசப்பா இருக்கும் போதே ஒரு புயல் காற்று வீசுது. கவனிக்கணும். அது அவன் என்ன பண்ணிட்டான்? பேதுரு அந்த புயல் காற்று பார்த்துட்டு திரும்ப காற்று வீசுதே
அப்படின்னு நினைச்சோன்னே அவன் எங்கிருந்து நகர்ந்துட்டான்? இந்த வார்த்தையிலிருந்து நகர்ந்துட்டான். அவர் சொன்னார் பாருங்க, இங்க வா அப்படிங்கறது நகர்ந்தது. விளைவு என்னன்னா, அவன் அதை பார்த்து பயந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் என்ன பண்ணுமா? அவருடைய வார்த்தையிலிருந்து உன்னை கீழே இறக்கும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பயம் அவருடைய வார்த்தையிலிருந்து உன்னை கீழே இறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலிருந்து கீழே. அது வார்த்தையில பவர் கம்மியானது கிடையாது. ஒரு வார்த்தை என்ன செய்யறது இல்லைங்க, பவர் கம்மியாகல. எங்க பவர் கம்மியாயிருச்சுன்னா நமக்குள்ள கம்மியாயிருச்சு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்துல சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில் பலப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆமென். அப்ப எந்த பிரச்சனையும் வருவது கிடையாதுன்னு கேட்டா உண்மையாகவே கிடையாது. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. ஆமென். சரி, நான் கை வைக்கிறது வாய்க்குமா? ஆமே, அப்படின்னா கண்டிப்பா வாய்க்கும். இப்ப நான் சொல்ல நீங்க அப்படியே நீங்க நம்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் ஸ்கூல் படிக்கும் போதுங்க, +2 படிக்கிறேன். அப்போ பயங்கரம் குருவம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்போ ஊழியத்துக்குள்ள வரேன். அப்போ எங்க சாருக்கு வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க ரொம்ப உடஞ்சு போய் உண்மை நடந்த சம்பவம். ஆமென். அப்படியே இப்படி கையை பிடிச்சிட்டு சேர்ல உட்காந்துட்டாங்க. எல்லாருமே போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. நானும் போயிட்டேன். கொஞ்ச நேரம் எதுக்கும் கிளாஸ் ரூமுக்காக நான் வரேன். வந்த பொழுது இதனால கைவலி தாங்க முடியல, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்பதான் அன்னைக்கு காலையில நான் பைபிள் வாசிக்கிறேன், வீட்டுல இருக்கு வாசிக்கிறேன். ஆமென். இயேசு அதிகாரம் கொடுத்து, ஆமென், வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணுங்க, கைகளை வைங்க, அவங்க வியாதி சுகமாயிருவாங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வசனத்தை நான் அப்படியே எடுத்துட்டேன். அப்போ வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தெரியாது, பாத்துக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். வசனத்தை அப்படியே கையில எடுத்தாச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, நம்ம எப்பவுமே காலைல கிளம்பும் போது அதிகாரத்தை தேடி வாசிப்போம்னு கேட்டா ஒரு சில பேர் வாசிப்பாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு திறப்பாங்க, டக்குன்னு என்ன வசனம் வருதோ வாசிச்சுட்டு அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த நாள் பைபிள் ஓபன் பண்ணுவோம். அல்லேலூயா. அது மாதிரி அன்னைக்குன்னு பார்த்தா திறக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் நீ கைகளை வைப்பாய், ஆமென், அவர்கள் சுகமாகுவார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அப்போ சார்ட்ட போய் கேட்கிற, சார் நான் உங்க மேல கை வைக்கட்டுமா அப்படின்னாரு. அப்படின்னு நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னாரு. இல்ல பைபிள் போட்டிருந்தது கை வச்சா சரியாயிரும்னு. அல்லேலூயா. அப்போ நான் அவ்வளவு தெரியாது பாருங்க, 12th. ஒண்ணுமே பைபிள் நாலேஜ் எதுவுமே தெரியாது, செடிகள் தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நேரா போயிட்டு கையை வச்சுட்டேன். அல்லேலூயா. ஆமென். ப்ரேயர் பண்ணல. ஆமென். வசனம் சொல்லல. ஆமென். ஒரு செகண்ட் கூட ப்ரேயர் பண்ணல. ஜஸ்ட் மேல போய் கையை வச்சுட்டு எடுத்துட்டு சரியாயிடுச்சா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதுவுமே பேசுறாரு. நாளைக்கு கீழே பார்த்தாரு. பார்த்துட்டு எதுவும் கண்டுக்கல, வெளியே போயிட்டு. அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் கழிச்சு கிரவுண்ட்ல பிடி பீரியட்ல, ஐ மீன், ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது பிடி சார் எல்லாத்தையும் லைன் அடிக்க வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். அடுத்த அடி எனக்கு தான் விழுக போகுது. அவன் சார் கூப்பிடுறாரு. ஆண்டவர் பாருங்க எப்படி அற்புதம் செய்யறாரு. சார் கூப்பிடுற, சாமிங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். தபசுதாய் அப்படின்னு சொல்லி போறாரு. ஆமென். உன் கையில என்ன இருக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமென். நீ கை வச்சும் போது சுகமாச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவனிங்க வசனத்தை, ஆமென், இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை, ஆமென், அப்படியே நீ எடுத்துக்கொண்டாவே, ஆமென், அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. அது உன்னை பாதுகாக்கும். அந்த வசனம் சொல்லி ஒரு உலகமாய் உருவாக்கப்படுது. எந்த இதுவும் வாய்க்காதே போகும். எதுவுமே வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது. அல்லேலூயா. அந்த வசனத்தை எவ்வளவு டீப்பா நீங்க இறங்குறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அன்னைக்கு கையை வச்சா பைபிள் அது ஒரு வசனமா வாசிக்காம, ஆமே, சரி எல்லாம் வாசல் கடமைக்குன்னு வாசிக்காம என்னை அறியாம அந்த வசனுக்கு உள்ள போக ஆரம்பிச்சது. அல்லேலூயா. ஆமே. கைய வச்சா சுகமாகுது. அல்லேலூயா. ஆமே. அப்பதான் என்னோட கையை நான் பார்த்து நான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமே. அப்ப ஆண்டவர் உண்மைதான் போல, கை வச்சா சுகமாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. 12th படிக்கும் போது என்னுடைய பிரின்சிபலுக்கு, என்னுடைய சாருக்கு, என்னுடைய மேமுக்கு எல்லாத்துக்கும் நான் கையை வச்சு ஜெபம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாப்பாமே, எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது, எனக்கு வந்துட்டு மேத்ஸ் வராது, எனக்கு அக்கௌண்ட்ஸ் வராது, காமர்ஸ் வராது, எக்கனாமிக்ஸ் வராது, எதுவுமே வராது. அல்லேலூயா. ஆமென். ஆனா எல்லாத்துலயும் பாஸ் ஆகுது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாப்பாமே. ஏன்னா ஆமென், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன் இல்லையா, எல்லாரும் பாஸ் மார்க் போட்டுருவாங்க. அல்லேலூயா. காலேஜ் இன்னொரு படிக்கட்டு மேல
ஆமே. ஆனந்த் சார் இன்னும் என்னுடைய கான்டாக்ட்ல இருக்காரு. ஆமே. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனை. அப்போ அவருக்காக ஜெபம் பண்றேன், அது சரியாயிருச்சு. அன்னைக்கு எக்ஸாம் நான் போட்டு அவரே சைன் பண்ணி நீ பாஸ் போகலாம்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயாமே. அதான் கவனிங்க, நீங்க ஒன்ஸ் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிட்டீங்கன்னா அது வந்து பின்னாடி வரவே கூடாது. அதுதான் வெற்றிங்க அவளை கொண்டு போகும். அல்லேலூயா. அவன் பேச பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? அவன் கடந்து நின்னது சூப்பர் எக்ஸலன்ட். அல்லேலூயா. அந்த காற்று அடித்த பிறகும் அங்க அபாரமான சத்தம் இருந்த பிறகும் அல்லேலூயா. அவன் காற்றை பார்த்திருக்க கூடாது, அவன் இயேசுவை பார்த்திருக்க வேண்டும். நீங்க 20 வயசுல திரகாத்தமா இருந்தீங்க, 25 வயசு திரகாத்தமா இருந்தீங்க, 30 வயசு திரகாத்தமா இருந்தீங்க, 40 வயசு ஆகும், 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும். நான் சொல்லுகிறேன், இந்த சர்வன் பலவீனத்தில் போய் கொண்டிருந்தாலும் வசனத்தில் நீங்க பலப்படுவீர்கள் என்று சொன்னார். கழுவுக்கு சமானமாய் உங்க ஆளுமையை திரும்ப கழுவுக்கு சமானமாய் அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற பாருங்க. அவர்கள் முதிர்வயதிலும் கனித்தொண்டு பசுமை விஷயமா இருப்பார்களா? வயசான என்ன பண்ணுவாங்களா? கனி கொடுப்பாங்களா? பசுமையா இருப்பாங்களா? வேகாத்தமா நிற்பாங்களா? அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க பாப்பாமே. வசனத்தை வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். மார்க் 9:22 வாசிங்க. அது அநேக நேரம் செய்யினாலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் எதையாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்றார். ஆமென். அல்லேலூயா. அசுத்தாவியை குறித்து வசனம் அழகா சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் போட்டு ஒரு பேய் வந்துட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். பேய் வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. சபை இங்க ரொம்ப கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரம் புரிஞ்சாவே ஆமென் உங்களுடைய பிரச்சனை, டிப்ரெஷன், லோன்லினஸ், கடன், வியாதி அத்தனையுமே உங்களால டீல் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமென். அத்தனை உங்களால எடுத்து நிற்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுங்க, அவர் நல்லவர் சொல்லுங்க, அவருடைய கரத்தை விடவே மாட்டாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆமென். இது இப்ப சொல்றதை விட அல்லேலூயா ஆமென் நீங்க எங்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அல்லேலூயா ஆமென். உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத நீங்க சொல்லணும். ஆமென். நீ படுத்த படுக்கையில ஒரு காய்ச்சல் வரும், ஹை ஃபீவர் வரும் பொழுது கை கால் அசைக்கவே முடியாத அளவுக்கு இருக்குங்க பாத்துக்கோங்க. அப்போ நீங்க சொல்லணும். அல்லேலூயா ஆமென். அழுது கொண்டிருப்பீங்க பாத்துக்கோங்க, அப்ப நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க கையை விட மாட்டீங்க, நீங்க அற்புதம் செய்வீங்க, ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க அப்படி சொல்லணும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா என்றார். அப்படி கீழாக இந்த லைன் மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீரோடு திரும்ப சொல்லுங்க, திரும்ப வாசிங்க. ஆரம்பத்துல கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன். ஆமென். எத்தனை பேர் கடன் இருக்கோ, எத்தனை பேருக்கு வியாதி இருக்கோ, எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கோ, இந்த போராட்டம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வசனம் திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கணும். ஏன்னா அந்தந்த இடத்துல உங்க விசுவாசம் கம்மியா போயிடுச்சு. அல்லேலூயா. அந்தந்த இடத்துல சூழ்நிலை உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த நேரத்துல உண்மையாகவே என்னால முடியாது போலயே, நான் ஆக்கி கிடையாது போலயே அப்படின்னு உங்களை அறியாம நீங்களே உங்களை ஆண்டுடைய வார்த்தையில நிக்காம உலகத்தோடு இணைச்சு பழகிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களை பண பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நீங்க பயந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த பயத்தை நீக்கி விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. 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 ஆமென். இதெல்லாம் சிம்டம்ஸ். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் எங்கெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்படி கேட்ட நிறைய பேர் சொல்ல தெரியாது பாருங்க. ஆமென். வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா லிஸ்ட் போடுவோம். அல்லேலூயா. ஆமென். அந்த லிஸ்ட் தான், அந்த இடத்துலதான் உங்களுடைய விசுவாசம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா. ஒருத்தங்களை கேட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு உங்க பையனுக்கு? ஆமென். என் பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், கோயம்புத்தூர் சர்ச்சுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்களுக்கு நான் சொன்னேன்.
இப்ப உங்களுக்கு விசுவாசம், நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க, உங்களுக்கு விசுவாசம் எங்க தெரியுமா கம்மியா இருக்கு? உங்க பையன் மேல அவன் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா. இல்லையே, அப்படிலாம் இல்லையே. இல்ல, நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் பையனோட கர்த்தர் இருப்பா, தூதர்களை கொண்டு வேலி அடைப்பா, அவன் அந்த இடத்துக்கு தேவையற்ற இடத்துக்கு போக விட மாட்டா, கர்த்தர் படத்துல இருப்பா என்பதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னா. அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை மாத்த அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அடுத்த வாரம் சாட்சி வராங்க, இந்த வாரம் ஃபுல்லும் அவ பிடிக்கவே இல்லை. அல்லேலூயா, விசுவாசம் சொல்லுங்க. அவனே அது மாத்திரம் கிடையாது, ஒரு கடல்ல நீ சிக்கிட்டு இருப்பில்லை என்று சொன்னால் ஆமென், அந்த இடத்துல விசுவாசம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஏதோ ஒரு விஷயம் வர மாதிரி இருக்கு, வரவே மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல விசுவாசம் கம்மியா இருக்கு. சார் ரொம்ப நாளைக்கு இதே வியாதியோடு இருக்கணும்னா அந்த இடத்துல விசுவாசம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு வந்துட்டு சக்தியில அர்த்தம் கிடையாது, ஆண்டவருக்கு பவர்ல அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு விசுவாசம் என்னவா இருக்கு? குறைவா இருக்கு. அல்லேலூயா, 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 ஆமென். ஒரு பழமொழி இருக்கு இல்லீங்களா? ஆமென். இருண்ட கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் மனம் தெரிந்து கொள்ள வேண்டியது, விசுவாசம் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்கேயா பலப்படணும். ஆமென். கீழே வாசிங்க. அந்த அசுத்தாவியை நோக்கி, உம்மையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உன் கட்டளையிடுகிறேன் என்று அதை அகற்றினார். அல்லேலூயா, ஆமென். அதை என்ன பண்றாரு இயேசு? அந்த ஆவியை அகற்றினார். அல்லேலூயா, கீழே வாசிங்க. புறப்பட்டு போயிற்று, அவன் செத்து போனான் என்று நீ ரொம்ப கவனிங்க, வசந்த எடுத்து பார்த்துக்கோ, கவனமா கவனிங்க. வீட்டுல பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, என்ன ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்து அந்த பையனை கூட்டு வரக்கு முன்னாடி ஏசப்பாக்கு சீஷர்ட்டு கூட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். சீஷர் ட்ரை பண்ணிருக்காங்க, இந்த பேய ஓட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவன் மேல ஜோம் பண்ணி கைய வச்சு அவன் மூஞ்சில தண்ணி அடிச்சு அவன் என்ன பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. பிசாசு போகவே இல்லை. பிசாசு என்ன செய்யலீங்க, போகவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு வந்தாரு, போனாரு, போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். உடனே இயேசு கிறிஸ்துவோட நைட் டின்னர் சாப்பிட போறாங்க. ஆமென். அந்த டைம்ல அந்த வீட்டுல போயிட்டு சீஷர்லாம் கேக்குறாங்க, அன்றே நீங்க வச்சீங்க போயிடுச்சு, நான் வச்ச போல அப்படின்னு ஆண்டவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அல்லேலூயா, ஆமென். இது வாசிங்க. அதற்கு அவர் இவ்வகையான பிசாசு அல்லேலூயா, ஆமென். இவ்வகையான பிசாசு, அல்லேலூயா, ஆமென். அந்த பிசாசு யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வகையான பிசாசு அப்படிங்கிறது யாரு? இவ்வகையான பிசாசு அப்படிங்கிறது அந்த ஊமையனை குறிக்குதா, இல்ல அந்த பிசாசு யார குறிக்குது அப்படின்னா, அவன் கத்தி 2 ஆட்டு ஆட்டணுமே, கையகால் 2 ஆட்டு ஆட்டணுமே, அவன் இன்னொரு என்ன வந்துச்சுங்க, பயம் வந்துருச்சு. இவன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்க, நம்ம 4 அடி போட்டுருவான் போலயே அப்படின்னு என்ன வந்ததுங்க, பயம் வந்து 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது வந்துட்டு அதுதான் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவ்வகையான பிசாசு அவிசுவாசம். அல்லேலூயா, ஆமென். நிறைய நேரங்கள்ல ஆண்டு வந்துட்டு விசுவாசம் கம்மியாச்சுன்னா ஆண்டு கோவப்படுவார். படகுல இயேசு கிறிஸ்து எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அற்ப விசுவாசம் என்று திட்டினார், அதட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீ கிறிஸ்தவனா இருந்தும் உனக்குள்ளாக விசுவாசம் இல்லை என்று சொன்னால், அல்லேலூயா, ஆமென், நீங்கள் தேவனவே கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, 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 ஆமென். அப்போ அந்த இவ்வகையான பிசாசு, இப்படிப்பட்ட அவிசுவாசங்கள் போறதுக்காக நீ உபவாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட அவிசுவாசங்கள் போறதுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆனா இந்த வியாதி போகவே மாட்டேங்குது, அங்க போயிட்டு இங்க போயிட்டு வந்துட்டேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவி வெளியே போவதற்காக உனக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம், அல்லேலூயா, நீ சரியாகவே அதை சரியாகாம போயிடும் போதே அப்படிப்பட்ட அவிசுவாசம் என்கின்ற ஆவி வெளியே போவதற்காக நீ உபவாசம் போட்டு கண்டிப்பா ஜெபிக்கணும்.
அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறாத போலயே, என் பிரச்சனை மாறாத போலயே, கடன் மாறாத போலயே அதுபடி நிலையில் இருப்பேன் என்று சொன்னால் அன்று இந்த தாட்டை, இந்த எண்ணத்தை, இந்த சிந்தனையை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு உபவாசம் பண்ணி செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஒரு முறை ஒருத்தருக்கு நிறைய தூரம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன், அவருக்கு வந்துட்டு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருச்சு. அந்த அசுத்தாவியை துரத்துறதுக்கு 2 பாஸ்டர்ஸ் முயற்சி எடுக்கிறாங்க. அதெல்லாம் தோல்விக்குள்ள போகுது. தோல்விக்குள்ள போல அதாவது அவனால சரியா அது பினிஷ் பண்ண முடியல. அப்போ எனக்கு அப்போ அந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசு பாத்துக்கோங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன கூப்பிடுறாங்க. அப்போ இன்னும் பயங்கர ஒல்லியா இருப்பேன். அல்லேலூயா, ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அப்ப என்ன கூப்பிடுறாங்க, இப்படி ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அப்புறமே போலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம தாட்டு பேய் பிடிச்சிருந்தா மேக்சிமம் யாருக்கு பேய் பிடிக்குங்க? லேடிஸ் தான் பேய் பிடிக்கும், அதனால பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அல்லேலூயா. அப்புறம் அங்க போய் பார்த்தா அவர் வந்துட்டாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பைக்ல கூட்டிட்டு போறாங்க. அவரு அந்த பாஸ்டர்ல ஹைட் அண்ட் வெயிட் பயங்கரமா இருக்காரு. அவர் வரும்போதே பார்த்துட்டு சட்டை பாக்கெட்டு பட்டர் எல்லாம் கிழிஞ்சு இருந்தது. அப்ப நான் கேட்கிறேன், என்னங்க ஆச்சு அப்படின்னு. இப்படி ரசத்தாவி பிடிச்சிருச்சுப்பா, எவன் உள்ள போல அடிக்குது, பேச்சே இல்ல, எடுத்துறவங்க ஆக்சன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு வண்டியில அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அவருக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் ரோட்டை பாக்கணும்னா நான் எட்டிதான் பாக்கணும். அவ்வளவு பெரிய ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய உருவம் செஞ்சுட்டு இருக்குங்க, உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் யோசிக்கிறேன், அவரோட சட்டையை வந்துட்டு இப்படி பிடிச்சிருக்கேன், பின்னாடி சாய்க்கு எதுவும் கிடையாதா, சட்டையை பிடிச்சி பின்னாடி மோட்டர் பைக் உட்கார்ந்து போய்கிட்டு இருக்கேன். அப்போ யோசிக்கிறேன், இவ்வளவு பெரிய ஆளுக்கே இந்த அடினா நமக்கு வந்துட்டு நம்மள என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அதில் என்ன பண்ணுது கவனிக்கணும் பாத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது, கொஞ்சமா இறங்குது ஃபுல்லா நிரம்பிட்டேன். எதுவும் நிரம்பிட்டேன், அந்த அசுத்தாவி என்னை விட பெருசு, அது நீ முடிச்சு கட்ட போகுது அப்படின்னு நினைக்கிட்டேன். இவர் நானே கொஞ்சம் சரி அது மறக்கலாம் நினைக்கும்போது இவரு இன்னும் ஓட்டுற தம்பி ஒரு அடி அடிச்சது பாருங்க, முன்னாடி முதுகுல பாருங்க காய இருக்கு, ஒரு தொட்டு பாக்க அங்க காய கொஞ்சம் பெருசுதான் அப்படிங்கிற. அல்லேலூயாமே. அந்த மொமெண்ட்ல கர்த்தர் கிட்ட பேசுறாரு. அல்லேலூயாமே. ஒரே வசனம். அல்லேலூயாமே. நான் உன் கூட இருந்து நான் செய்கின்ற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என்னோடு இருந்து அவர் செய்கின்ற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவர் சொல்றது, அவர் பேசிக்கிட்டே வராரு. அந்த மனுஷன் பேச நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் வாங்க அடி அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு நான் அவர் சொல்றது எதுவுமே காதுல விழுகாம திரும்ப 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 என் கர்த்தர் என் கூட இருக்கார், என் கர்த்தர் என் கூட இருக்கார். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எனக்குள்ள இருக்கிற நான் கத்துறதுன்னு கத்திட்டு இருக்கேன். அல்லேலூயா. சாதாரணமா இல்ல, பயங்கரமா கத்துறேன். அதுல என்னன்னு சொல்லி கத்துறேன், என் கூட கத்தர் இருக்கிறார், எனக்கு அவிசுவாசம் இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது, என் கூட கத்தர் இருக்கிறார், என் கூட கத்தர் காரியம் பயங்கரமா கத்துறதுன்னு கத்திட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனா வெளியே பார்த்தா அவர் சட்டையை பிடிச்சு அமைதியா கத்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல பாத்தீங்களா, மாம்சத்தோட மரத்தோட நமக்கு யுத்தம் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு யுத்தம் கிடையாது. வாச்சலியா எதேசியல வாச்சலிங்களா, யுத்தம் கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு மாதிரி கொலைசி ஆண்டு நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்ச கத்து நம்மளோட வருகிறா. அல்லேலூயா. கவனிங்க, உள்ள போறாங்க, டோர் ஓபன் பண்றாங்க, அவர் இப்படி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 3 பாஸ்டர்ஸ், அவங்க அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாம் அந்த ஆபீசர், அந்த மிலிட்டரி ஆபீசர் கை காலை பிடிச்சு வச்சிருக்காங்க, பிடிச்சு உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சோம் பண்றாங்க. அது கத்துது, கை இப்படி அடிக்குது, அம்மாவா பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுது. நான் உள்ள கடந்தோன்னுமே சடனா ஒரு திரும்பிச்சு பாருங்க அந்த மிலிட்டரி ஆபீசர். அப்பவே விசுவாசம் லைட்டா ஆனாலும் ஆண்டு திரும்ப எனக்குள்ளாக திரும்ப சவுண்ட எடுக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெரிய சர்ச் அது. அல்லேலூயா. அது திரும்பி அது நடந்து வரக்குள்ள நான் வேகமா உள்ள நடந்து வர ஆரம்பிச்சுட்டேன். அல்லேலூயா. என்னோட ஸ்பீடை காட்டிலும் அவருடைய ஸ்பீடு வேகமா நோக்கி வருது. அல்லேலூயா. நான் வேகமா வர, அவர் வேகமா வர. ஒரு 2 அடிக்கு முன்னாடி அந்த ஆபீசர் கீழே அப்படி பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். அல்லேலூயா. கீழே விழுந்துட்டு
நல்லா கவனிங்க, ப்ரேயர் பண்ணல, அவருக்காக பாட்டு படிக்கல, வசனம் வாசிக்கல, ஜஸ்ட் அவரை கூப்பிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு அவரோட பேரை சொல்றாரு. அப்படியே டெலிவரி ஆயிடுச்சு, சுகமாயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேருடைய பிள்ளைகளே, திரும்ப ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். உங்க கையில இருக்கிற அந்த பைபிள் வேதாகம வசனம், ஹல்லேலூயா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்க வார்த்தைய அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. தாண்ட உலகம் தாண்ட முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ தண்ணி மேல நட அப்படிங்கிறாரு. உலகத்துல தாண்ட முடியல. அவன் ஒரு மனுஷன் தண்ணி மேல நிக்கிறான், அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சபை இன்னைக்கு ஒரு நீங்க தோல்வியை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு வியாதிக்கு நீங்க அமர்ந்து இருக்கலாம். நான் சொல்லுறேன், வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. 15 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் எனக்கு இருப்பது கிடையாது. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் முறியடிச்சிருக்கிறாரு. என் வியாதியை கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வியாதியை கர்த்தர் முறியடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க கடனை கர்த்தர் முறியடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறத விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மாத்திரம் கையில் இருக்குதுன்னா போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செய்மனைகள் அணுகுவது கிடையாது, மந்திரங்கள் அணுகுவது கிடையாது. ஹல்லேலூயா. பிலிஸ்தீனம் அணுகுவது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த விதமான பொல்லாதாவிலும் அணுகுவது கிடையாது. ஹல்லேலூயா. நான் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு பயங்கரமான செய்மனை கட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து ஜெபிச்சாங்க, கையில தட்டி பாட்டு பாடினாங்க. போயிட்டு ஒரு சாதாரணமான ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஒரே வசனம் மட்டும் தான் சொன்னேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. டெய்லி காலையில எந்திரிச்சோன்னுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 10 டைம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 டைம். ஹல்லேலூயா. ஏன்னா அதான் மறக்காம இருக்கு. நான் பழக்கப்பட்டுறீங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அது மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 10 டைம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 டைம். ஹல்லேலூயா. என்ன சாப்பிட்டது நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு 3 நாட்கள்ல அது குடும்பம் வெளியே வந்துருச்சு, அந்த செய்வனை கண்டது. ஹல்லேலூயா. அப்ப சபை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை தான் மகிமுள்ள காரியம். அது பெருசு, அது ரொம்ப பெருசு. அதை வச்சு என்ன வேணா பண்ண முடியும். ஹல்லேலூயா. நன்மை கனவுகளை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தை மாற்ற முடியும், உன் நாளை தினத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நாளுங்க? உங்களுக்கு சாதகமா இயக்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக அபரிவிதமாய் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க. ஒருவேளை பயம் இருக்கு, எனக்கு இன்னும் என் வியாதியை குறிச்சு பயம் இருக்கு, என்னுடைய கடனை குறிச்சு பயம் இருக்கு, என் தொழிலை குறிச்சு பயம் இருக்குன்னா, ஹல்லேலூயா, இன்னொரு அந்த இடத்துல விசுவாசம் கிடையாது. இப்போ நான் ஜெபிக்க போறேன், ஒரு விசுவாசம் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறது எழுதிருப்போமா? நான் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். எல்லாம் எழுதுறது கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? The mighty name of Jesus. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த டிசம்பர் மாசம் முடிவதற்குள்ளாக சபைக்குள்ள ஒரு தோல்வி இருக்கக்கூடாது. அவன் எந்த வியாதிக்கு சரணடைய கூடாது. கம்ப்ளீட் ஜெயத்தை நான் பேசுகிறேன். கம்ப்ளீட் விக்டரி நிரப்புவதாக, ஒரு பரிபூர்ண ஜெயம் உண்டாவதாக, ஒரு பரிபூர்ண ஜெயம் உண்டாவதாக. கண்ணில் மூடி என் அபிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்க. என் சரத்து கத்த சுகமாக்கி இருக்கீங்க, அதிகமாக்கீங்க, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை விசுவாசிக்கத்தக்கதாய் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தைரியமுள்ளவன் யார்? பிரச்சனை அது பிசாசுனால வரல, அது மனுஷனுடைய செயல்களால வரல, அதனுடைய அவிசுவாசத்தினால் எழுப்பினது. விசுவாசிகள் ஒருவர் இருந்தார், அவன் கடல் மீது நின்றார். விசுவாசிகள் ஒருத்தர் இருந்தார், பெரும் கல்லால கோலியாத்தையே சாகடித்து போட்டார். விசுவாசிகள் ஒருத்தர் இருந்தார், செங்கம் 2 பிளந்தவுடன் நின்று கொண்டிருந்தார். விசுவாசிகள் ஒருத்தர் இருந்தார், கதை பேசுகிறார். திரும்ப அந்த சத்தம் என்கிட்ட கேட்கிறது, சபை கத்தை கேட்கிறார். அவருடைய வசனத்தை விசுவாசிக்கத்தக்கதாய் துணிச்சுள்ளவன் யார் என்பதை கேட்கிறார்.
உன் சிந்தனை கிட்ட அதை பேசக்கூடாது, உன் தியானமே மாறக்கூடாது. உலகம் கத்தும், அதனை யோசிக்காம கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதற்குள்ள பலப்பட வேண்டும். நானே உன்னோடு காரியத்தை வாய்க்கப்படுவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை. விசுவாசங்கள் உங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை கிடையாது, அது தேவனுக்கும் பிரச்சனையா இருக்கு. உங்களுடைய அவிசுவாசங்கள் வெறும் வியாதியை கொண்டு வர மாத்திரம் கிடையாது, கடனை கொண்டு வர மாத்திரம் கிடையாது. உங்க அவிசுவாசங்கள் வானத்தை உண்டாக்கின தேவனையே அதை கோபப்படுத்துறவர்களுக்கு அது ஒரு மோசமான காரியமா இருக்கிறது. உன்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்க அத்தனை காலத்தில் விசுவாசம் வைங்கள், காலத்தை ஜெயிக்க வைப்பா, மாறப்படுவா. உயிரோடு எழுப்பினவருக்கு எல்லாரும் என்று சொல்லுங்கள். படுத்த படிக்கிறவர்களுக்கு எழுந்து நட என்று சொல்லி நடக்க வைப்பவருக்கு இந்த சூழ்நிலை ஏமாற்றம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உன்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய். 2 வார்த்தை மட்டும் சொல்ல முடிக்க போகிறோம். அவர் என்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் பயங்கரமா இருக்கு. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சென்ற வருடம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் தோப்புப்பாளையம் உதயம் காப்பகத்தில் கர்த்தரின் கிருபையால் நடைபெற்றது. இவ்விழாவின் தொகுப்பு உங்களுக்காக. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை
விசுவாசிகள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வருடமும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொண்டாட வாருங்கள். அதற்கு உங்கள் ஜெபங்களினாலும் உதாரணத்துவமான காணிக்கைகளினாலும் எங்களை தாங்குங்கள். ஒரு குழந்தைக்கு ஆகும் செலவு 1000 ரூபாய். உங்கள் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்நிகழ்ச்சியை தாங்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9449923343. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிக்கு கர்த்தரின் கிருபையால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.